A prophet is respected everywhere except in his own hometown and by his own family. தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். மத்தேயு 13:57. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, prophets are often ridiculed by their generation but revered by later generations. பேர் அருள் ஞானியர் பிறந்த தம் ஊரில் மக்கள் அவரை மதிப்பது இல்லை. இப்படி சொன்ன இயேசுநாதரும் உண்மை விளங்க உதாரணம் காட்டினார். இயேசு காவியம். சொந்த ஊரிலே எத்தகைய தீர்க்கதரிசிகளோ ஞானிகளோ மதிக்கப்படுவதில்லை. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு உதாரணம், நம்முடைய மேற்றாசனத்திலே கர்தினால் லூர்துசாமி அவர் மிக பெயர் பெற்றவர். பதவியின் நிமித்தம் அவர் பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர். அவருக்கு அடுத்து அவருடைய தம்பி அமலோர் போதாஸ் அடிகள் மிகுந்த ஞானம் அறிவு கொண்டு பல புத்தகங்களை எல்லாம் எழுதுவது மட்டுமல்ல, பெங்களூரிலே நடுநிலையம் என்று அழைக்கக்கூடிய நேஷனல் பிப்ளிக்கல் லிட்டர்ஜிக்கல் கேட்டகட்டிக்கல் சென்டர் என்ற நிலையத்தினுடைய இயக்குனராக இருந்து இந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வழிபாடுகளில் புகுத்தினார். அதற்காக அவருக்கு கிடைத்தது எதிர்ப்பு, ஏச்சு பேச்சுக்கள், இன்னும் சொல்லப்போனால் அவமரியாதை. இந்த தெற்கு பகுதியில் உள்ள மேற்றாசனங்களுக்கு பங்குகளுக்கு அவர் சென்றால் உடனே அங்கே எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டுதல், இப்படியெல்லாம் எதிர்ப்புகள் இருந்தன. ஆனால் அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களால் மிக மிக அதிகமாக மரியாதை செய்யப்பட்டவர், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். நான் ஒரு முறை பிரான்சில் இருக்கும் பொழுது ரூதபாக் என்பதுதான் இந்த குருக்கள் உருவாகின குருமடம், ஒரு பெரிய குருமடம். அதனுடைய அடித்தளத்திலே பெரிய புத்தக கடைகள் உள்ளன. அந்த புத்தக கடையிலே இருக்கக்கூடிய கண்ணாடி அறையில், த ஷோகேஸ் இல் அநேக புத்தகங்கள், இவருடைய புத்தகங்கள் இருந்தன. ரிட்டன் பை டாக்டர் அமலோர் போதாஸ். இப்போ நினச்சிக்கிட்டேன், அந்த மனுஷனுக்கு அங்கே மதிப்பே கிடையாது. இங்கே அகில உலக தியோலோஜியன்ஸ், இறையியல் வல்லுநர்கள் மத்தியிலே அவர் ஒரு பெரிய நபராக கருதப்படுவதை உலகம் கண்டுகொள்வதில்லை. அப்படித்தான் இயேசுவுக்கும் அப்படித்தான், மற்றவர்களுக்கும் அப்படித்தான். ஆகவே பேரருள் ஞானியர் பிறந்ததம் ஊரில் மக்கள் அவரை மதிப்பதில்லை. இப்படி சொன்ன இயேசுநாதரும் உண்மை விளங்க உதாரணம் காட்டினார். Recognizing and appreciating the goodness and greatness in others, especially that of the last and the least, is a key to enter the reign of God. இந்த மூன்று வார்த்தைகளை கவனிங்கள். லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட். ஏறக்குறைய ஒரே சத்த தொனியில் அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் மாறுபட்ட கருத்தை கொண்டது. மிகவும் கடைநிலையினராக கைவிடப்பட்ட மற்றவர்களின் உயர்வான நல்லவற்றை அங்கீகரித்து பெருமைப்படுத்துவதே கடவுளின் அரசின் நுழைவதற்கான முதன்மையான வழி. ஒரு நல்ல உதாரணம் ஒன்று கூட சொல்லுவேன். நாங்கள் சிறிய வயதில் சென்ட் ஜோசப்ஸ் கடலூர் போர்டிங்கிலே படிக்க வேண்டும். குருமடத்தில் சேர வேண்டும் என்றால் அந்த போர்டிங்கில் படிக்க வேண்டும். அந்த போர்டிங்கில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பலதரப்பட்ட மாணவர்களாக இருப்பார்கள். கிராமத்திலிருந்து வருபவர்கள், நெட்டையாக, குட்டையாக, கருப்பாக, சிவப்பாக, வெள்ளையாக, நல்ல திறமையோடு நல்லா படிக்கக்கூடியவங்க, மக்கட்டை, இப்படி எல்லாம் இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும்.
அதில் அந்த எங்களுக்கு அந்த வார்டனாக இருந்த குருவாளர் தந்தை ஸ்டீஃபன் அடிகள் இப்பொழுது இறந்து விட்டார். அவர் தான் அங்கே போர்டிங்கில் வார்டனாக இருக்கும்போது அப்படியே பார்ப்பார், பையன்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த பேண்ட் செட்டில் சேர்த்து இந்த கருவிகளை இசைக்க கற்றுக் கொடுப்பார். ஏறக்குறைய 3 மாதத்தில் அந்த பிள்ளைகள் கற்று தேர்ந்து மிக சிறந்தவர்களாக வாசிப்பார்கள். ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு கூட இந்த அக்கார்டின் கற்றுக் கொடுத்தது, அவர்கிட்ட ஒரு அக்கார்டின் இருந்தது, அதை எடுத்து தான் நான் வாசித்து கற்றுக்கிட்டேன். பிறகு நானே வாங்கி பிறகு இன்னும் அதிகமாக ஆரம்பம் முதல் சுழி போட்டவர் அவர். அப்படி இந்த பிள்ளைகளுக்கு அது எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கிராமத்து பிள்ளையோ அல்லது இருக்கிறதோ, அவர் பார்த்து குறிப்பாக தேர்ந்தெடுத்து இவனுக்கு இந்த திறமை இருக்கும் என்று உணர்ந்து அவனை தனியாக எடுத்து பயிற்சி கொடுத்து சிலிர்க்க வைப்பார். இப்பொழுது கூட கோர்க்கமேட்டு பேண்ட் செட் வாச பிள்ளைகள் எல்லாம் நான் உருவாக்கிய பிள்ளைகள். சாத்தாங்குப்பம் என்ற இடத்திலிருந்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு சைட் பிஸ்னஸ். மற்ற வேலைகள் செய்வார்கள். எப்பொழுதெல்லாம் இப்படி இசைக்க வேண்டுமோ அந்த கச்சேரிகளுக்கு சென்று வாசிப்பார்கள். நம்முடைய சாமி பாட்டெல்லாம் மிக மிக அற்புதமாக பிசகின்றி இந்த நோட், இந்த சுதி சுத்தம், பேதம், சுதி பேதம் எல்லாம் அருமையாக, அவ்வளவு திறமை. கிராமத்து பிள்ளைகள் படிப்பு அதிகம் இல்லை, ஆனால் திறமை அதிகம் உண்டு. இப்படி இனம் கண்டுகொள்வது என்பது ஒரு தனி கலையாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த நிலையை கொடுத்தார். இப்பொழுது அவர்கள் இந்த விசுவாசத்தை பரப்பக்கூடிய வகையில் அகில உலகமெங்கும் சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அதற்காக சான்று பகர்ந்தார்கள். நம்முடைய விசுவாசத்துக்கு அவர்கள் தூண்டுகோலாக இருந்தார்கள். உதாரணமாக நம்முடைய விசுவாசத்திற்கு புனித தோமையார் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடத்திலே வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து சான்று பகர்ந்தார். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசம் இன்னும் அதிகமாக தழைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இன்னும் நற்செய்தியினுடைய சாரம் நம்மில் புகவில்லை, வெறும் வெளிப்பூச்சாக இருக்கிறதே தவிர உள்ளே இறங்கவில்லை. அதனால்தான் இந்த விசுவாசமானது ஆழமாக செல்லாமல் இருக்கிறது. வெறும் வெளி தோற்றம், வெறும் வெளி வேடம், வெறும் ஆட்டப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இவைகளில்தான் நாம் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறோமே தவிர உண்மையின் ஆழத்திற்கு செல்லவில்லை. உண்மையின் ஆழத்திற்கு சென்றோம் என்றால் உண்மையான கிறிஸ்துவம் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை அறிந்து அந்த அரசில் நுழைவதற்கான முதன்மையான வழியானது நல்லவற்றை அங்கீகரிக்க வேண்டும், நல்லவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நல்லவற்றுக்கு நாம் ஒப்புதலும் ஒத்தாசையும் உதவியும் செய்ய வேண்டும். தனித்திருத்தல் அல்ல, தீமைகளை சார்ந்து அல்ல, மாறாக நல்லவைகளோடு சேர்ந்து இருத்தல் வேண்டும் என்ற கருத்தை இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவரிடமிருந்து பெற்று அவருக்காக வாழ நாம் எப்பொழுதும் தயாராக இருப்போம் என்று வாக்களிப்போம். முழந்தாள் இருப்போம், செபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பு தேவனாகிய ஆண்டவரே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. நாங்கள் இந்த மாதத்தை இன்று துவக்குகின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளே தலை வெள்ளிக்கிழமையாக இன்று ஆரம்பமாகிறது. உமக்கே அர்ப்பணமாக இந்த மாதத்தை நாங்கள் காணிக்கையாக அளிக்கின்றோம். மேலும் இந்த மாதத்திலே எங்கள் நாட்டின் விடுதலையையும் எங்களுடைய தாய் மரியாளின் விண்ணேற்பு விழாவையும் கொண்டாடுகின்ற இரு கண்களாக நாடும் வான் வீடும் எங்களுடைய கண்களாக இருக்கக்கூடிய வகையில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியருளும். எங்கள் விசுவாசத்தை இன்னும் அர்த்தமுள்ள வகையில் வாழச் செய்திருளும். எங்களுக்காக மட்டுமல்லாமல், எம்மை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்லாமல், உலக அனைத்தின் நல்லவைகளுக்காகவும் நல்லவைகள் இன்னும் மிளிர்ந்து வளர்வதற்கு வேண்டிய வகைகளிலே எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அமைவதாக. இவை அனைத்தையும் உடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.